கதை சொல்லி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டட் ஆகிட்டார். இப்போ விஜய் சார் என்னன்னாக்கா வந்து எனக்கு எஸ்ஏசி சார் தான் அப்போ படம் பண்ணுறதா இருந்தது விஜய் சாரை வச்சு. இப்படி உருவான சாங் தான் ஆழ்த்தொட்ட பூபதியோ இந்த சக்கர நிலவு எல்லா சாங்குமே சூப்பர் டூப்பர். காதல் கோட்டையெல்லாம் நம்ம படம் இன்ஸ்பிரேஷன் தான் இருக்கும். அன்பு நேயர்களே, திரைப்பிரபலங்களை சந்தித்து வரும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று பிரபல திரைப்பட இயக்குனர் திரு வின்சென்ட் செல்வா அவர்களை பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்காக உங்களை சந்திக்கிறோம். இப்போ என்றைக்குமே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட்டுமாங்க. முதல் முத்திரை வந்து நல்லா வரணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் அதில் வந்து எந்த அளவுக்கு இலகுவாக பண்ணலாம், சேலஞ்சஸ் வந்து ரொம்ப எடுக்காமல் லேசாக ஒரு குறுக்கு வழியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினைப்பாங்க. வேறு சில பேர் என்ன அப்படின்னு கேட்டால் சவாலை சமாளிப்போம், சேலஞ்சஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க. அந்த வகையை சார்ந்தவர் தான் நீங்கள். அப்போ பிரியமுடன் அப்படின்னு நாம் பார்க்கும்போது அன்றைய இளைய தளபதி இன்றைய தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து நீங்கள் இந்த கதையை கண்டிப்பாக சொல்லியிருப்பீங்க. ஒரு நெகட்டிவ் ஷேடு உள்ள கேரக்டர். ஆமாம் சார். அப்போல்லாம் வந்து 90s எல்லாம் அவர் ஓகே பண்ணுறதுக்கு முன்னால் சேசி சார் ஓகே பண்ணணும். அது லேசான விஷயம் கிடையாது. எப்படி தோணுச்சு உங்களுக்கு? எப்படி நீங்கள் இந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணீங்க? எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க அவங்க? அப்போ என்னன்னாக்கா வந்து சார் நார்த்தில் மட்டும்தான் இந்த ஷாருக் கான் வந்து அப்படி நெகட்டிவ் ஷேடில் படம் பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்மளுக்கு என்னன்னாக்கா பயங்கர பிஸி எல்லா ஆர்டிஸ்ட்டுமே. அப்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கேஷுவலாக சும்மா சொன்னேன். ஏன்னா இப்போ பார்த்தாலும் அந்த டைமில் தர்ரை பற்றி தான் பேசுவாங்க. ஷாருக் கான் தர் வந்து பயங்கரமாக பேசப்பட்ட ஒரு டைம். இப்போ ஃப்ரெண்ட்ஸுங்க விஜயோட ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட சொன்னேன், இது மாதிரி ஒரு லைன் இருக்குது, சிம்பிளாக ஒரு லைன் வச்சுருக்கேன் அப்படின்னு. நல்லா இருக்கு இது, சரி நம்ம ஈவினிங் நம்பால் வருவார் சொல்லிடுவோம் அப்படின்ட்டு. அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு சொல்லி நல்ல லைன் ரொம்ப நல்லா இருக்கு மச்சான், பண்ணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னாப்புல. ஆனால் நெகட்டிவ் ஷேடு அப்படியா நீங்கள் கேட்டீங்களா? ஏன்னா எப்போயுமே விஜய் வந்து அவங்க பசங்கள்லாம் வந்து படங்களை பார்த்து ரொம்ப ஃப்ராங்காக சொல்லுவாங்க இல்லையா, நல்லது கேட்டது. அதாவது இவங்களே நல்லா இருக்குன்னும் போது கேட்கலாம் அப்படின்ட்டு தான் ஆரம்பிச்சது. கதை சொல்லி முடித்த உடனே சும்மா ஒரு சிம்பிளாக ஒரு 5 நிமிஷம் கூட லைன் சொல்லியிருக்க மாட்டேன். லைன் தான் கேட்டார் சார். அப்புறம் என்னோடய இன்ஸ்டியூட்டில் மணியில் இந்த கதையில் ஷார்ட் ஃபிலிம் பண்ணி தான் அதை பார்த்துட்டு இருந்தார் அவர். நல்லாயிருக்கு அந்த படம், ஷார்ட் ஃபிலிம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க சார். அப்போ கோல்டு மெடல் பாலச்சந்தர் சார் தான் எனக்கு வந்து அப்போ கொடுத்தாங்க அவார்டு. அது அப்போது அந்த லைன் சொன்னோம், ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா கிட்ட ஒரு தடவை சொல்லிவிடு அப்படின்னாரு. அப்போ அதுட்டு சொன்னோன்னா விஜய்க்கு பிடிச்சிருந்தா அவருக்கு என்னன்னாக்கா வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடு. சரி எப்படி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறாங்க இவங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு, சரிப்பா விஜய் சொல்லிக்கிறாள்லப்பா சார் பண்ணிவிட்டு வாங்கப்பா அப்படின்ட்டார். அப்போ நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம். ஆனால் என்னன்னாக்கா இப்போ நீங்கள் படங்கள் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா 60% தான், 40% தூக்கியாச்சு. அவ்வளோ விஷயங்கள் பண்ணிப்போம். ஆனால் விஜய்க்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அப்போது விஜய் சார் என்னன்னாக்கா வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் விஜய் தான். லைன் கதை ஃபுல்லாக சொல்லி முடித்த உடனே. ஆனால் அதுக்கு முன்னாடி எஸ்ஏ சார் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணார். விஜய்ப்பா காதலுக்கு மரியாதை ஹிட்டு பெரிய லெவலில் இருக்கிறாப்போல, நீ பாட்டு வந்து விஜய் நினச்சிட்டு இன்ஸ்டியூட்டில் படித்து வச்சு வேறு மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது வந்து அவரை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி விஜய்கிட்ட சொன்னோன்னே சொல்லி முடித்தோன்னே சொன்ன ஒரே வார்த்தை, அப்படியே எடுக்கணும், நீ எதுவுமே யார் சொன்னாலும் கேட்காத, என்ன டெக்னீஷியன் வேணும், யார் வேணும் சொல்லு, எல்லோரும் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு ஃபுல்லாக கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்து விஜய் சார் தான். இந்த வெற்றியை நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? ஆமாம் கண்டிப்பாக வந்து கண்டிப்பாங்கல்ல இத்தனை % அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன் அந்த கதை மேலே. நான் மட்டும் இல்லை, என்னோடய டீம் அந்த விஜய் மெட்டல்லாம் ஃபஸ்ட்டு படம் நான் அவன் எல்லாம் உட்காந்து அப்படி பேசிட்டிங் போது கதை பேசும்போது எல்லாம் சொல்கிறாங்க விஜய் இது வேறு லெவலில் இருக்கும் பாரு விஜய்க்கு அப்படின்ட்டு. அது 100% எனக்கு இந்த படத்து மேலே கான்ஃபிடென்ட்டாக இருந்தது எனக்கு. இப்போ நீங்கள் பணியாற்றிய குழு இருக்கு பாருங்க, டீம். இந்த டீம் மெம்பர்ஸ் என்றைக்குமே டீம் வந்து தம்பி உடையான் படைக்கஞ்சான்பாங்க. அந்த மாதிரி நல்ல ஒரு டீம் அமைஞ்சிருச்சுன்னா அது ஒரு பெரிய விஷயம் சார். உண்மை சார், கண்டிப்பாக அது வேணும். அதில் நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் மில்டன் சார், அதே மாதிரி மியூசிக் டைரக்டர்ஸ் எப்படி விஷுவலாக நம்மளுக்கு தேவையோ அதே மாதிரி ஆடியோ அப்படிங்கிற விஷயத்தில் மியூசிக் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். கண்டிப்பாக ஒவ்வொரு மியூசிக் டைரக்டர்ஸ் கூட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ண அந்த சுவையான அனுபவங்கள் இருந்தால் சொல்லுங்கள். தேவா சார், சபேஷ் முரளி. ஆமாம், இந்த படம் வந்து ஆக்சுவலாக வந்து எஸ்ஏசி சார் தான் அப்போ படம் பண்ணுறதா இருந்தது விஜய் சாரை வச்சு. விஜய் என்ன சொல்லிட்டாங்கன்னாக்கா, அப்பா நீங்கள் கொஞ்சம் தள்ளி பண்ணுங்க, நம்ம மற்ற டேரக்டர்ஸ் கிட்டலாம் இது பண்ண முடியாது. ஏன்னா நாளைக்கு காலையில் அடுத்த நாள் போய் கம்போசிங் உட்கார போகிறாரு எஸ்ஏசி சார்.
அதை வந்து அவர் அவங்க அப்பாகிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணி நாங்கள் உட்கார வச்சார் விஜய் சார். தேவா சார் வந்து அந்த டைமில் வந்து படம் பண்ணிகிட்டு இருக்கிறார், நிறைய படங்கள் பண்ணுறாரு. அவருக்கு இந்த படம் ஜானர் புதுசு. கதை சொல்லி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டட் ஆகிட்டார். இப்போ இப்படிலாம் கதை சொல்கிறாருங்க இந்த டீம் வந்து அப்படின்ட்டு. அவருக்கு கதை ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார். அவரும் ஒரு சேலஞ்சிங்காக எடுத்துட்டார். சபேஷ் முரளி சார்கிட்ட சொல்லிட்டார், கதை கேட்டேன்ப்பா, கதையே வேறு மாதிரி இருக்குப்பா, ஒரு புது டீம் வந்துருக்குறாங்க அப்படின்னா சபேஷ் முரளி சார் வந்து ஒரு சேலஞ்சிங்காக எடுத்து பண்ணார். அதை இப்போ அதே மாதிரி நீங்கள் மணி சர்மா சார் கண்டிப்பாக இது பண்ணி ஆகும். ஆழ்த்தோட்டம் பூ, ஆமாம்மா, அது வந்து ரொம்ப பிரமாதமான சாங்கு, சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அவர் வந்து எப்படி ஹார்ட் நட் டு கிராக் அப்படின்னு வந்து நம்ம கேள்விப்படுறோமே, எப்படி எல்லாரும் மூவ் பண்ண முடியுமா அவர் கூட? இல்லை, அவர் வந்து என்னன்னாக்கா அவர்கிட்ட நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா மிஸ்கின் இருந்தப்போ அசிஸ்டண்ட்டு ராஜா சொல்லு, உங்களுக்கு தெரியும், என் கூட தான் இருந்தோம் போகலாம். இப்போ நானும் மிஸ்கினை வந்து என்னன்னாக்கா வந்து அவர்கிட்ட போனால் ஒரு பக்கம் அத்தடு இது மகேஷ் பாபு படத்துக்காக வந்து கம்போசிங் ஒரு ரூமில், இன்னொரு ரூம் சிரஞ்சீவி, அப்படி தெலுங்கில் பயங்கர பிஸி. நாங்கள் போனால் எங்ககிட்ட ஒரு 20 மினிட்ஸ் வருவார், அங்கே போவார். நாங்கள் அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். நான் பாட்டு கம்போஸ் பண்ணிட்டுக்கிறேன், நீங்கள் பாட்டும் காத்துட்டுக்கிறீங்க. இல்லை சார், நீங்கள் வந்து ஃபுல்லாக இதில் உட்காரணும், உங்களுக்கு நிறைய படம் பண்ணிட்டீங்க, மகேஷ் பாபு சிரஞ்சீவிலன்னா, இது விஜய் சாருக்கு பண்ணுற படம் வந்து எனக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் படம் அது அப்படின்னு. என்ன பண்ணணும், வெளியே படம் வாங்க அப்படின்ட்டு, உங்கள் கான்சன்ட்ரேஷன்லாம் எனக்கு இதாகல, உட்காரணும் வெளியே படம் வாங்க அப்படின்ட்டு. ஐடியல் அவர் விருப்பமில்லாத ஐடியல் பீச் வந்தார். அங்கே ஒரு நாள் என்ன பண்ணோன்னா ஃபுல்லாக உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அன்றைக்கி ஃபுல்லாக நானும் மிஸ்கின் என்ன பண்ணுவேன்னாக்கா, மிஸ்கி நல்லா பாடுவாப்புல, மிஸ்கி உங்களுக்கு தெரியல பாடுறாரு. ஆமாம், பாடு. ஆமாம், நான் ஒன்று என்னன்னாக்கா வந்து என்கிட்ட மிஸ்கின் ஜாயின் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு கேசட் கொடுத்தாப்புல. அந்த கேசட்லாம் சொல்ல அவன் வாய்ஸ் வச்சு தான் இருக்கும், பாட்டு கம்போஸ் பண்ணிவிட்டு கொண்டு வந்திருந்தேன். நானும் மிஸ்கின் அப்படியே உட்காந்து பார்த்தீங்கன்னா மிஸ்கின் வந்து பாட்டு பாடுவாப்புல, ஃபுல்லாக இளையராஜா சாங் தான். இவர் அப்படியே ஏற்றியாச்சு ஃபுல்லாக. இங்கே பாருங்க, தமிழ் இண்டஸ்ட்ரியில் எங்கே ராஜான்றவர் எப்படி விளையாடிட்டு இருக்கார் மியூசிக்கிட்ட. அவர் உடனே எனக்கு அவர் குருநாதர் தான், என்னடா பண்ண எங்கள் ஸ்டுடியோவில் பாரு, அவர் ஃபோட்டோ தாண்டா வச்சுருக்கார் அப்படின்ட்டு இருந்தார். அடுத்த நாள் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக முடித்தது. மார்னிங் திடீர்னு மிஸ்கின் ஓடி வரப்போல, சார் 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 என்ன அப்படி அதிசயத்தை பாருங்க அப்படி. ஏன்னா அவர் கம்போசிங்காக 11 o'clock தான் ஆரம்பிப்பார் சார். அவர் நைட்டு ரொம்ப லேட்டாக ஒர்க் பண்ணிட்டு தானே போவார் மணி சர்மா. அன்றைக்கி பாரு 6:30 early மார்னிங் ரூமில் உட்காந்து கம்போஸ் பண்ணிட்டுக்கிறாரு சாங்கை. அப்படி உருவான சாங் தான் ஆழ்த்தொட்ட பூபதியோ, இந்த சக்கரை நிலவு, எல்லா சாங்குமே சூப்பர் டூப்பர் ஹிட். அந்த சாங் நல்லாயிருக்கும். அவருக்கு அந்த அளவுக்கு அவர் வந்து என்னன்னாக்கா வந்து நாங்கள் கொடுத்த ஒரு விஷயம், ப்ளஸ் வந்து அவர் எனர்ஜெட்டிக் பர்சன். அவருக்கு தமிழில் வந்து ஒரு வரணும், ஒரு நல்ல டீமோட ஒரு ஆசை அவருக்கு. தெலுங்குல பிஸியாக இருந்து. அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பயோபிக் அப்படிங்கிறது வந்து கையில் எடுக்கணும்னா ஒரு தைரியம் வேணும். கண்டிப்பாக. அதுலேயும் ஒரு டைட்டில் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அந்த டைட்டில் அப்படியே வைக்கவும் முடியாது. இப்போ வாட்டக்கூடி இரணியன் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்க, இரணியன் அப்படின்னு வந்தது. இதை எடுத்து அப்படியே நீங்கள் பண்ணலை, கொஞ்சம் சயின்ஸ் ஃபிக்ஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் முலாம் பூசி அழகுபடுத்தி வந்தது. அந்த அனுபவத்தை சொல்லுங்கள். இரணியன் வந்து ஆக்சுவலாக நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து விஜய் சார் வந்து இந்த ப்ரீமெண்ட் முடித்தவுடனே சொல்லிட்டாரு, உங்கள் டீம் அப்படியே எனக்கு அடுத்த படம் ஒன்று பண்ணுறீங்க, இப்போ உட்காருங்க அப்படின்ட்டார். அப்போ நாங்கள் உண்மையிலே விஜய் சாருக்காக உட்காந்து ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தோம், என்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம். இதுக்கு அடுத்த லெவலில் வேறு எதனா பண்ணணுமே அப்படின்னு கேட்டு இருக்கும்போது ஒரு ரைட்டர் ராமூர்த்தின்றவர், அவர் தான் வந்து கம்யூனிஸ்டில் ஒரு 25 years இருந்தவர். அவர் அப்போது அவர் பார்த்தா அவர் எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் சொன்னார், சார் ஒருத்தர் ரொம்ப நேரமாக அங்கே நிற்கிறாரு, உங்களை பார்க்கணும்னு சொல்லிகிட்டே இருக்காரு. நாங்கள் உள்ள இங்கே டிஸ்கஷன் மாதிரி போயிடணும். யாருன்னு பார்த்தா அவருக்கு ஒரு அப்போயே ஒரு 62 வயசு 65 வயசு இருக்குமா இருந்தில்ல. ருக்கு வேட்டி, ருக்கு சட்டை, ஆளை பார்த்தா இவர்கிட்ட நம்ம என்னடா கதை கேட்குறது அப்படின்னு ஒரு மைண்டில் இருக்கோம். சரி, இருந்தாலும் அவர் வயசுக்காக வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவர் சாப்பிட்டீங்களான்னா, இல்லை தம்பி காலைல எது சாப்பிடல, உங்களை பார்க்கணும். முதல்ல அவருக்கு சாப்பாடெலாம் நாங்கள்லாம் அரேஞ்ச் பண்ணி சாப்பாடு. சரி, அவர் வந்ததுக்காக ஒரு ஹானர் பண்ணணும்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரியாக ஒரு கதை சொல்லியிருக்காரு. அவர் மைண்டில் இவ்வளோ வருஷமாக, அந்த 25 வருஷமாக அவருடைய அந்த கனவு அது. அவர் சொன்னாங்க, வின்சென்ட் செல்வா டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவார், அவர்கிட்ட போய் சொல்லுங்கன்னார். அப்படி வந்த லைன் அது. இம்மிடியட்டாக நாங்கள் வந்து இதை பண்ணணுன்ட்டு அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணது இளையராஜா சார் தான். இந்த கதையை அவர் தான் கொண்டு போகணும் அப்படி. அப்புறம் நம்ம குருநாதர் வின்சென்ட் மாஸ்டர் இருக்கிற அவர்கிட்ட போய் சொன்னார், இந்த படத்தை எப்படி மேக் பண்ணலாம்,
ஒரு பீரியட் ட்ராமா பண்ணலாம் அப்படின்னு. அவர் நான் பிறந்த மண்ணை எடுத்ததெல்லாம் எங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். இப்படியே அவர் ரைட்டர்ஸ் எல்லோரும் சுஜாதா எல்லா பெரிய ரைட்டர்ஸ்லாம் பார்த்து ஒரு டிஸ்கஸ் பண்ணுறோம். இது மாதிரி ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படின்னு, பீரியட் ட்ராமா என்ன பண்ணலாம் அப்படின்னு. எனக்கு என்னன்னாக்கா அதுக்கு இன்ஸ்பிரேஷனே வந்து பார்த்திங்கன்னா, நான் இன்ஸ்டியூட்டில் வந்து தீசிஸ் பண்ணது குருஷேவா. அவருடைய ரேனு, செவன் சாமுரா, இது வந்து ஒரு செவன் சாமுராயினோட டச். இது கரெக்டாக செட் ஆச்சுது. நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து படித்து வந்தோடனே இப்படி ஒரு படம் பண்ணணும்லாம் ஆசைப்படுவோம்ல, கரெக்டாக மாட்டிச்சது நம்மளுக்கு. அப்படி ஆரம்பித்த படம் தான். ஆனால் வந்து அதை எடுக்கவே விடலை, அதான் உண்மை. அது மீறி வந்தது தான் எனக்கு அவ்வளோ பேர் கிடைச்சிது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 3,500 ஃபீட் கட் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் வந்து இது எனக்கு ஒரு சென்சார் ஆஃபீஸரே சொன்னார், இந்த படமே வரக்கூடாதுன்றதுக்காக அவ்வளோ பேர் வந்து ப்ரெஷர் செல்வா அப்படின்னாரு. நான் என்னுடைய இதில் தான் ரிஸ்கில் தான் எடுத்து பண்ணுறேன், ஆனால் 3,500 ஃபீட் எடுத்து தான் ஆகணுன்ட்டார். அதெல்லாம் உண்மையில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி ஒரு விஷயம் இந்தியாவில் நடக்கலான்றாங்க. நீங்கள் வந்து ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது எல்லாம் எனக்கு தெரியும், நடந்திருக்கு, நீங்கள் உண்மையை தான் எடுத்துருக்கீங்க. ஆனால் ஒத்துக்கல. ரொம்ப ப்ரெஷர் அந்த படத்துக்கு. அதை மீறி தான் அந்த படத்துக்கு நாங்கள் பண்ணது. அது இரணியன் அப்படின்னா கண்டிப்பாக இரணியன் மட்டும் இல்லை, உங்களை போன்ற பிரபல இயக்குனர்கள், சேரன் அவர்கள், முக்கியமான சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா முரளி சாரை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுக்காரர் இருப்பார் முரளி சார், அவர் கூட வேலை செய்த அனுபவம். இந்த படத்தை வந்து எப்படி எனக்கு வந்து விஜய் சார் வந்து, விஜய் சார்கிட்ட பெரிய சேஃப்டி எனக்கு என்னன்னாக்கா, நானே அஸ்டன்ட்கிட்ட சொல்லுவேன், எனக்கு எல்லாமே ஈஸியாகிடும். அவர் வந்து எல்லாருக்கும் எல்லாம் பண்ண மாட்டார். அவர் ஒரு கதை கேட்டவர், அழகாக நடித்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். ஆனால் எனக்கு மட்டும் என்ன பண்ணுவேன்னா, நான் ரொம்ப பேச மாட்டேன், எல்லாருக்கும் தெரியும். எதுனா ஒன்றா சொல்லுனேன், நான் கன்வின்ஸ் பண்ணுறேன்னு அப்படியே தான் வாங்கி தருவார் விஜய் சார். எனக்கு அப்படி ஒரு சப்போர்ட்லாம் வாழ்க்கையில் யாருக்குமே கிடையாது. எனக்கு கிடைச்சது விஜய் சார்கிட்ட. அதே மாதிரி முரளி சார், இந்த படம் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போனோம் முரளி சார் தான். அந்த இளையராஜா சார்கிட்ட கூப்பிட்டு போனார், அப்புறம் தேவா சார்கிட்ட கூப்பிட்டு போனது, அப்புறம் வந்து ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து நானே ஒரு நல்ல ப்ரொடியூசர்ஸ் தரேங்க அப்படின்னா இந்த படத்துக்கு அப்படின்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணார். எல்லாருக்கும் என்னென்னா, நம்ம இதில் ஒரு சேலஞ்சிங் என்னென்னா, முரளி சார் வந்து இதயம் அப்படி பொற்காலம் அப்படியே ஒரு நடிச்சிருக்க ஒரு ஹீரோ இல்லையா, சடனாக ஒரு வேறு இதில் மாற்றுறோம் நாங்கள். ஏன்னா அவரையெல்லாம் வந்து அந்த பகல் நிலவு அந்த மாதிரி பார்த்துட்டு, பகல் நிலவு சின்ன கமர்ஷியல் இருக்கு. ஆனால் இது வந்து கம்ப்ளீட்டாக உண்மையிலேயே பொற்காலம், இதயம். முரளினா சார்னால அப்படி சாஃப்டான ஹீரோ தான் நடிச்சிருந்தேன். எல்லாம் ஃபஸ்ட்டு ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்க என்னங்க. ஆனால் படம் பார்த்தவொன்னே எல்லாரும் சொன்னாங்க, அவரை தவிர யாரும் அவரும் ஒன் அமாங் த பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் சொன்னாங்க, விஜயகாந்த் சார் வச்சு நீங்கள் பண்ணியிருக்கணும் இதை. விஜயகாந்த் சார் சொன்னார், நான் பண்ண வேண்டிய கதை என்ன அகப்படிட்டேன் அப்படின்னு பார்த்துட்டு அது ரொம்ப பிடிச்சிருந்தேன் அந்த படம் என்கிட்ட சொன்னாங்க சார். ஏன்னா கருப்பு சிங்கர் நான் தான், ஏய் என்னடா என்ன நல்லா அவருக்கு நல்லா தெரியும்டா சார் அப்படி சொன்னார். இனிமே முரளி ரகுவரன், ஐயோ சான்சல், மீனா, எல்லாருமே, தேவா சார் மியூசிக்கு பெரிய ஸ்டார். ஆமாம் சார், எல்லாமே அதில் ஒரு பெரிய இன்வால்வ்மெண்ட் பண்ணாங்க. மீனாலாம் வந்து அதில் ரொம்ப கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் கேரக்டர் அவங்க. ஜனநாதன் சாரை பற்றி நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நிறைய பேர் நமக்கு இடையில இல்லை. அவர்களுடைய மறைவு, இப்போ கேப்டனை பற்றி பேசுனீங்க, முரளி சாரை பற்றி பேசுனீங்க, ரொம்ப இனிமையாக பழகக்கூடியவர். அதே போன்று அவர் சினிமா இயக்குனர்னு மட்டும் பார்க்க முடியாது ஜனநாதன் சார். நான் வந்து சந்திச்சிருக்கேன், அவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கலாம் சார். ஒரு ஒரு மணி நேரம் கூட தேவையில்லை, 10 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் உட்காந்தா போதும். அவரும் நீங்களும் சேர்ந்து பணியாற்றி இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அவரை பற்றி சில வார்த்தைகள். அவர் எப்படி எனக்கு பழக்கமாச்சு, லெனி சார் மூலிமா தான் பழக்கமாச்சு. நான் இன்ஸ்டியூட்டில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன். அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து அவர் பார்த்துருக்காரு, அந்த மூவியால் இல்லை சார் லெனி சார் வந்து அப்போ எல்லா டேரக்டர்ஸ் யார் வந்தாலும் ஃபஸ்ட்டு அந்த படத்தை ஃபஸ்ட்டு போட்டு காட்டுவார் சார். இன்ஸ்டியூட்டில் பையன் பாருங்க டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கிறேன் அப்படின்ட்டு. அப்படி தான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஜனாலாம் வந்து இப்போது அங்கே தான் இருப்பார் இல்லையா, அப்போ அவர் கூப்பிட்டாரு, ஜனா ஒரு படம் பார்த்த ஷார்ட் ஃபிலிம் ஒரு பையன் பண்ணிக்கிறான் பாரு அப்படின்ட்டு. அப்போ போட்டு அதை பார்த்த உடனே என்னை பார்க்க வந்துட்டார். தோழர் என்ன இந்த ஸ்டைலில் ஒரு படம் பண்ணிக்க ரொம்ப நல்லா, அந்த லவ்வை வந்து வேறு ஆங்கிளில் காமிச்சிருக்கீங்க. ஏன்னா சிங்கிள் கேரக்டர் தான் அந்த படத்தில் இருக்க நடிச்சிருக்கோம். அதில் ஒரு லவ் ஸ்டோரி, ஹீரோயினை காட்டாமல் ஒரு லவ் ஸ்டோரி பண்ணியிருக்கிறீங்க. அதுதான் பின்னாடி இதெல்லாம் வந்தது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த காதல் கோட்டையெல்லாம் நம்ம படம் இன்ஸ்பிரேஷன் தான் இருக்கும். அது அப்படி அவர் பழகிட்டு இருந்தார். நான் படம் பண்ணிட்டேன், பிரியமுடன் பண்ண உடனே படம்லாம் பார்த்த உடனே எனக்கு இம்மிடியட்டாக ஃபோன் அடித்து நான் பார்த்தேன் நேரத்தில் வேறு. ஏன்னா நானும் அவரும்
ஒன்றா தான் டைரக்ஷனுக்காக வந்துட்டு இருந்தோம். அப்போ நம்ம படத்தை பார்த்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி பேசுவார். இப்படின்ட்டு அந்த இரணியன் பண்ணுறோன்னே ஆஃபீஸ்க்கு டெய்லி வந்துடுவார். எங்கே இருந்தாலும் வந்துடுவார். அவருடைய நாலேஜில் அவருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்கள் அப்படின்னு பேசிகிட்டே இருப்பார். அதை வந்து ஒரு மறக்க முடியாத விஷயம். அருமையான ஒரு நண்பர். அதான் என்னன்னாக்கா நம்ம கேட்கவே தேவையில்ல, உதவி இல்லை. அங்கே ஒரு விஷயம் தேவைப்படுது, நாங்கள் இறங்கி இவரே இடந்து பெருந்தன்மையான ஆமாம். ரொம்ப அப்புறம் மாதிரி ஒரு டாக்டர்ஸ் வந்து சத்தியமாக இண்டஸ்ட்ரியில் கிடைக்கவே கிடையாது. அப்படி ஒரு இதுதான். ஆனால் பரவாயில்ல. இப்போ பழைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில இப்போ எனக்கு எந்த கதையை சொன்னாலும் எப்படின்னா நான் பாலசாரிட்டு கூப்பிட்டு சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப யதார்த்தமான டைரக்டர் அவர். நான் அப்போ அவரை அப்படி தான் வச்சுட்டு இருந்தேன். எந்த படம் பண்ணாலும் வந்து அவரும் என்கிட்ட பகிர்ந்துப்பார். சொல்லுவா அப்படி ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு டீட்டெயிலாக விஷயங்கள் சொல்லுவார். நான் என்னுடைய படத்தை பற்றி சொல்லுவேன். அப்படி தான் அவங்க 2 பேருடைய பழக்க வழக்கம். நல்லா அருமையான ஒரு ஸ்டைலில் படங்கள் பண்ணுறதுக்கு டைரக்டர்ஸ் இப்போ இல்லைன்றதை விட தெரியாது. அதுதான் உண்மை. அது தெரியாததை போய் நம்ம வந்து இப்போது வாழ்க்கை அப்படின்னா வெற்றியும் இருக்கும், தோல்வியும் இருக்கும். வெற்றியை மட்டுமே எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. இப்போ நீங்கள் தொடர்ந்து இந்த ஹேட்ரிக்கு ஹிட்டு கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வருது. இது பாசிட்டிவாக தான் கேட்குறோம். ஏன்னா நேயர்களுக்கு மட்டும் இல்லாமல் இளைஞர்களுக்கு தோல்வியை கண்டு அப்படியே தோன்றாமல் உட்காராமல் அதையே மீறி நீங்கள் வர்றீங்க. ஓரிரு ப்ராஜெக்ட்ஸில் வந்து உங்களுக்கு பிரச்சனை கண்டிப்பாக அது அதையும் ஃபேஸ் பண்ணி தாண்டி தான் நீங்கள் அடுத்த ப்ராஜெக்டுக்கு வர்றீங்க. எப்படி இந்த தைரியம், எப்படி இந்த ஒரு பாசிட்டிவ் வைப் எப்படி வந்து? இதுக்கு ஒரே எக்ஸாம்பிள்னாக்கா எனக்கு தெரியும் அனுராக் கேஷப் வந்து நான் என்னுடைய யூத் செட்டப்போ வந்திருக்காரு. நம்ம நட்டியை தான் நம்ம கேமராமேன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தப்போ வருவார். ரொம்ப கேஷுவலான மனிதர் அவர் பிளாக் ஃப்ரைடே அப்போல்லாம் நான் பாம்பேல ஷூட்டிங்லாம் போயிட்டு இருப்பேன். அவர் எனது யூத் இந்த பிஜிஎம் அப்போயே சொன்னார், சொல்ல அந்த பிஜிஎம் அப்படியே நான் படத்தில் ஒன்று போடலான்னு நினைக்கிறேன். அவரோட சவுத் இந்தியா வந்து ரொம்ப பிடிக்கும். அவர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு படம் ஒன்று வச்சுருந்தார், போஸ்ட் வச்சுருந்தார். என்ன சார் இந்த படம் போஸ்ட்டு? ஆமாம் இந்த படம் தான் சொல்ல 2 நாள் தான் ஓடிச்சு அப்படின்னாரு. அந்த படத்தை 2 நாள் தான் போஸ்ட் தைரியம். ஆமாம், அதை பற்றி என்ன சார் இருக்குது? நம்மளுக்கு என்னென்னா நிறைய பேர் சினிமாவில் வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியாது சார், நம்மளோட சில ப்ராக்டிக்கல் இதெல்லாம் தெரியாது. கண்டிப்பாக அந்த ப்ராக்டிக்கலில் தான் போய் நம்ம மாட்டிப்போம். ஒரு டைரக்டர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுப்பார். அது உண்மையிலே ஒரு சில மெயின் வந்து ப்ரொடியூசர் வந்து கரெக்டாக அமையணும் ஒரு படத்துக்கு. ரொம்ப ஃபைன். நான் என்னோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதான் பார்ப்பேன். சும்மா ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறேன், ரியல் எஸ்டேட் பண்ணுறேன், அது பண்ணுறேன் அப்படின்ட்டு கூப்பிட்டு வந்துட்டு சினிமாவில் வந்து 2 ரூபா போட்டால் 4 ரூபா போட்டால் அதனால் வர பிரச்சனைகள் தான் கரெக்டான இது கிடையாது. அதனால தான் ஒரு பிராண்டட் ஆஃப் கம்பெனியில் போயிடணும் நம்ம. அவங்க அது படம் வந்து இன்றைக்கி வந்து கரெக்டான இது இல்லாத காரணமே வந்து மெயின் வந்து அந்த புதுசாக வர ப்ரொடியூசர்ஸ் தான் காரணம், வேறு ஒன்றுமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ கலைத்துறைக்கு வர்றாங்கன்னா கொஞ்சமாவது அதை பற்றிய ஒரு நாலேஜ் இருக்கணும். சுத்தமாக கிடையாது சார். அவங்கள சும்மா ஏதோ விளையாட்டு போக்கு வருவாங்க சார். சினிமா எடுக்கிறதே ஒரு ஜேர்னியை வந்து அவன் என்ன நினச்சிட்டா ஒரு விளையாட்டு போக்கில் வந்து அவன் வீட்டு வாசலில் வந்து இது ஒட்டிப்பாங்க, இப்படி ஒரு படம் எடுக்கிறாடி. எனக்கு கவலையே கிடையாது, யாரோட நான் சொல்லிகிட்டே போவேன். நான் புது ப்ரொடியூசர் சொன்ன உடனே மேக்ஸிமம் சொல்கிறது வேணான்னு சொல்கிறது காரணம் அதுதான். 2 படத்தை நான் அனுபவப்பட்டுட்டேன். நீங்கள் சொன்ன உடனே எனக்கு தோன்றது வந்து இந்த விஷயத்தில் வந்து விதிவிலக்கு ரொம்ப அனுபவசாலி வந்து சௌத்ரி சார். ஆமாம், சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அப்படி கணிப்பார். அவரை பற்றி சில வார்த்தைகள். சினிமாவுடைய காட்ஃபாதர் சார் என்னை பொறுத்த வரைக்கும். அவர் சித்தன் படம் ஆக்சுவலாக வந்தே இருக்காது அவர் மட்டும் இல்லைன்னா. அவரும் சரத்குமார் சாரும் இல்லைன்னா அந்த படம் வந்திருக்காது. இப்போ சரத் சார் தான் அந்த படம் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் எல்லாருக்கும் என்ன நினைக்காரு, இன்விசிபிள் மேன் ஒரு ஃபேண்டசி படம் அப்படி ஒரு பயத்திலே இருக்கிறாங்க. ஆனால் வந்து சரத்குமார் சார் வந்து கான்ஃபிடென்ட் ஆகிறார் அந்த படத்து மேலே, அந்த படம் நல்லா வரும் பாரு அப்படின்ட்டு. அவர் என்ன பண்ணாருன்னா அவர் தான் அந்த சௌத்ரி சாரை கூப்பிட்டு, சார் இப்படி ஒரு படம் ஒன்று. அவர் வந்து என் பையனுக்காகலாம் நான் திரும்பி காசுலாம் போட மாட்டேன், நீங்கள் எடுத்துக்க நீங்களே எடுங்க, இல்லை நீங்கள் ஒரு தடவை சும்மா படம் பாருங்க. ஒரு படம் பார்த்து முடிச்சோன்னே என்னங்க இப்படி ஒரு படம் எடுத்துருக்கு, அது வின்சென்ட் செல்வா நல்ல ஒரு டெக்னிக்கல் டைரக்டர், நீங்கள் ஏன் நிறுத்தி வச்சுக்கிங்க அப்படின்னா. எவ்வளோ சொல்ல பண்ணி சரி நான் காசு கொடுத்துறேன் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு. இல்லை நம்ம 2 பேர் பண்ணோம், இல்லை எங்கள் கம்பெனிகளை கொடுத்துருண்டு மெடிட்டாக நடந்த ஒரு விஷயம். அப்புறம் சரத்குமார் வந்து அதில் ஒரு கேரக்டர் இருந்தது, சொல்லுவா நான் அந்த கேரக்டர் பண்ணுறேன்ட்டார். அப்படி ஆரம்பித்தது. அவர் ரொம்ப தெளிவாக பிளானிங். இன்னொன்னா சௌத்ரி சார்கிட்ட வந்து என்னன்னாக்கா வந்து ஒருத்தன் வந்து என்னன்னாக்கா ஒரு கண்டினியூஸாக படம் ஜெயிச்சுட்டு இருக்கிறான்னு வச்சுக்க, அடுத்து அவனை கூப்பிட்டுலாம் படம் பண்ண மாட்டார். ஒருத்தன் ஜெயிச்சுட்டு தோற்று போயிருப்பாள் அவனை தான் கூப்பிடுவார். அவனுடைய டேலண்ட் அவருக்கு தெரியும், அந்த டைமில் தான் பிடிப்பார். இவன் வருவான் பாரு அப்படின்ட்டு. சரிப்பா என்னப்பா என்ன பண்ணுறது என்ன செய்யிட்டுருக்கு,
சார் இப்படி ஒரு கதை இருக்கு, சரி பண்ணு. இப்போ கூட பாருங்கள் 2 படம் எனக்கு எடுத்துகிட்டு ஒரு அப்படியே ஸ்ட்ரகிளில் இருந்துகிட்டே இருக்கும்போது ஸோ கேஷுவலாக பேசிட்டு இருக்கும்போது, என்னப்பா என்ன ரொம்ப நாள் ஆச்சு என்ன அப்படின்னு அவர் சொல்லுவார். எந்த கதைனாலும் நான் அவர்கிட்ட போய் சொல்லுவேன். சரி நான் எனக்கு வெளியே ஒரு படம் ஹிட் பண்ணிட்டு தான் சார் போய் பார்க்கணுன்னு இருந்தேன். அப்போது சார் சொன்னார், என்ன பண்ணிகிட்ருக்கிற அப்படின்னாரு. சார் ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்கிறேன், ரொம்ப டிலே ஆகிட்டுருக்கு அப்படின்னு. சார் நான் ஒன்று செய்கிறேன், ஒரு யூனிட் மட்டும் எனக்கு கொடுங்க, புதுசாக ஒரு குரூப் வச்சு படம் பண்ண போகிறேன், நான் கொண்டு போகிறேன், எனக்கு அதுக்கு வேண்டிய செலவு மட்டும் நீங்கள் பண்ணணும்னு. எவ்வளோ பட்ஜெட்னு இவ்வளோன்னு. அது அப்படியே டபுள் ஆகிக்க நான் தரேன்ட்டார். என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த படத்துக்கு நீ தான் ப்ரொடியூசர், நான் யாருக்கிட்டேயும் போய் நீ கதை சொல்லுன்னு கூட சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு, இந்த இது வச்சுக்கோ, என்ன வேணுன்றது சைன் போட்டு நீ அனுப்ப, எல்லோரும் கொடுத்துரு அப்படின்ட்டு அப்படி ஆரம்பித்த படம் தான் இப்போது கும்மாட்டிக்கலின்னு மலையாளத்தில் சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். சார் படம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். எல்லாரையும் டீம் கீம்லாம் எல்லாரையும் கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணார். ரொம்ப சந்தோஷம். ஆமாம்மா, அப்படி ஒரு விஷயங்கள்லாம் கிடைக்கிறது வந்து எனக்கு பெரிய விஷயம். எனக்கு சௌத்ரி சார்லாம் வந்து லைஃப்பில் நல்லா மறக்கவே கூடாது, அப்பேற்பட்ட விஷயம் பண்ணியிருக்காரு எனக்கு அவர். இப்போ கேள்விப்பட்டிருக்கோம், உங்களை போன்ற இயக்குநர்கள் மட்டும் இல்லாமல் டெக்னீஷியன் சொல்லுவாங்க, பட்டதை பேசக்கூடியவர். ஆமாம் இல்லை இது நல்லா இல்லை நல்லா இருக்குது. ஆமாம், அவர் படம் நல்லா இல்லைனாக்கா ஒரு சில விஷயம் நல்லா இல்லைப்பா அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுவார் சார். சொல்லிடுவார். ஆமாம், ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுவார், சாயங்காலம் சொல்லுவார் அவர். என்னன்னா ஆனால் ஒரு விஷயம் சார், அவர் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டான ஒரு மனிதர் சார். அவர் வந்து என்னன்னாக்கா அவர் ஜட்ஜ் பண்ணுவார், இவன்கிட்ட டேலண்ட் இருக்குது இல்லைன்றது ஈஸியாக ஜட்ஜ் பண்ணுறார். ஆனால் அதுக்கு முன்னாடி அவ்வளோ டெஸ்ட் வைப்பார். சொல்லுவார், புதுசாக கதை சொல்கிறாங்கன்னா வாங்க கதையில் அப்படியே என்னென்னா அவர் ஷைன் பண்ணுவார் சார். காசை கொடுத்துட்டு நீ இதை பண்ணு, அதை பண்ணிட்டு வா, இதை பண்ணிட்டு வா அப்படின்ட்டு அவனை என்கரேஜ் பண்ணுவார் சார். அப்படி தான் என்ன சார், இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அவ்வளோ பேர் அவரால் உருவாக்கப்பட்டவங்க தான், நிறைய பேர். ஆமாம், இண்டஸ்ட்ரியில் வந்து அவர் தான். என்கிட்ட ஒரு நாள் வந்து நான் ஜித்தன் பண்ணும்போது வர்மா சார், ராம்கோபால் வர்மா மீட் பண்ணுமா அப்படி சொல்லிட்டு இருந்தார். எவ்வளோ படம் பண்ணியிருப்பார் செல்லு அப்படின்னா. நான் இவ்வளோ படம் பண்ணியிருப்பேன், எல்லாமே ஹிட் இல்லை அப்படின்ற. அப்போது பாருங்கள் அவருடைய ரீச்சிங் எங்கே போயிருக்கு. இவரை தேடியே வந்து சூப்பர் குட் ஆஃபீஸில் வந்து அமிதாப் பச்சன் வந்திருக்கா சார், பெரிய விஷயம். அதுதான் உண்மை. இப்போ எப்படி முரளி சார் நம்ம பேசினோமோ பாய் நெக்ஸ்ட் டோர், அதே மாதிரி ஜித்தன் ரமேஷ் ரொம்ப இப்போ எனக்கெல்லாம் அவர் ரொம்ப பிடிக்கும். வித்தியாசமான ஒரு முகம், அதாவது அந்த ஹீரோயிசம் இருக்காது, பட் கேரக்டரில் ஃபிட் ஆகுவார். அவர் பண்ண என்ன, உதாரணத்துக்கு ஒஸ்தி ஆகட்டும் அல்லது ஜித்தன் ஆகட்டும், ஏன் அவர் வந்து இது வந்து ஆவலாக நான் கேட்குறேன், நெகட்டிவாக இல்லை பாசிட்டிவாக, ஏன் அவர் இன்னும் ஷைன் ஆகலை? இல்லை அவர் ஜித்தனுக்கு அப்புறம் இல்லை நீங்கள் அப்புறம் ஒரு சீன்லாம் சொன்னீங்க, அவர் அதுக்கப்புறம் அவர் செலக்ட் பண்ண ஃபிலிம் வந்து சரியான ஃபிலிம் கிடையாது. அது ரொம்ப மெயின். அது ஒரு ஆர்டிஸ்ட் வந்து என்னன்னாக்கா வந்து வெயிட் பண்ணணும். அந்த ஜித்தன் வந்து அவருக்கு ஒரு நல்ல நேம் வாங்கி கொடுத்தது. அதுக்கப்புறம் 2-3 படம் பண்ணார், அது செலக்ட் பண்ண வேண்டியது இது வந்து அவருடைய அவர் இருந்திருக்கு. சார் என்ன பண்ணார், கதை கேட்டு கம்பெனி வந்து நான் சொல்லுவாங்க, இவர் கொஞ்சம் கேட்டுட்டு வந்திருக்கணும். நல்ல டேலண்ட். இப்போ கூட பார்த்தா ஆள் நல்லா இருக்காப்புல சார். விக்ரம் பார்க்கறது உண்டா, அவருக்கு நல்ல டேலண்ட். எவ்வளோ வருஷம் கழிச்சு வரும், அது மாதிரி வரும். வெயிட் பண்ணோம், அதுக்காக நம்ம வெயிட் பண்ணோம், வேறு ஒன்றுமே இல்லை. நான் சொன்னேன், அன்றைக்கி கூட சொன்னேன், உனக்கு வந்து நல்லா டான்ஸ் ஆடுவாப்பில், நல்லா ஃபைட் பண்ணுவாப்பில், நடிப்பாப்பில். அதுவும் நடக்க ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வேண்டிய பெரிய ப்ரொடியூசர் அப்பா, அந்த பந்தா இருக்காது. அப்பேற்பட்ட ஒரு கேரக்டரைசேஷன் வருவார், வெயிட் பண்ணுங்க சொல்லியிருக்கிறேன், வருவார், அவ்வளோதான்.